ஓ முருகா, வெற்றிவேல் முருகா, வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உன் துணையை பற்றிய மறைக்கப்பட்ட உண்மைகளை இன்று வெட்ட வெளிச்சமாக உன்னிடத்தில் சொல்லவே உன் அப்பா நான் உன்னை தேடி வந்துள்ளேன். பின்பு நீ என்னை கேள்வி கேட்பாய் அல்லவா? எல்லாம் தெரிந்த நீங்களே என்னை கைவிட்டு விட்டீர்களே அப்பா, இதை எதற்காக முன்கூட்டியே எனக்கு அறிவுறுத்தவில்லை அப்பா என்ற பல கேள்விகள் உன்னிடத்தில் இருந்து என்னிடத்தில் வரக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக முன்கூட்டியே உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன். அவரை பற்றி உனக்கு பாதி விஷயம் கூட தெரியவில்லை. அவருடைய குணநலன்களை பற்றியும் தெரியவில்லை. அவர் மனதில் என்ன தோன்றுகின்றது, எப்படிப்பட்ட குணாதிசயங்களை கொண்டுள்ளவர், நேரத்திற்கு தகுந்தாற்போல் பேசுபவரா என்று எந்த விஷயமும் உனக்கு தெரியவில்லை. தெரியாமல் போய் சிக்கிக் கொள்ளாதே தங்கமே. உனக்கான பல உண்மைகளை இன்று வெளிப்படையாக உன்னிடத்தில் கூறுகின்றேன். பல மர்மங்கள் இன்று அகிழப் போகின்றன. பின்பு என்ன முடிவெடுக்க வேண்டும் என்பதை நீதான் முடிவெடுக்க வேண்டும். தங்கமே, உன்னுடைய துணையிடம் நீ பழகும் வரை அவர் நல்லவராகவும் உத்தமராகவும் உனக்கு உண்மையாக இருப்பது போலவும் எந்தவித பொய்களையும் கூறாதது போலவும் உனக்கு மட்டுமே உண்மையாக இருப்பது போலவும் உன்னை உயிருக்கு உயிராக நேசிப்பது போலவும் பல நன்மைகளை அள்ளி அள்ளி தெரிப்பது போலவும் உனக்குள் காட்டிக்கொள்கின்றார். காட்டி மட்டுமே கொள்கின்றாரே தவிர அவருடைய உண்மையான குணம் அது அல்ல. அவர் ஒன்றும் அவ்வளவு நல்லவரெல்லாம் அல்ல. உனக்கு இப்பொழுது பழகும்போது கொஞ்ச நேரம் அவரை பார்க்க முடியும். மற்ற நேரம் அதிகமாக தொலைபேசியில் தான் பேசிக்கொண்டிருக்கின்றாய். இன்னும் திருமணமாகவில்லை என்றால் அப்படித்தானே இருக்கும். அப்படி பேசிக்கொள்ளும் பொழுது நல்லவராக உன்னிடத்தில் தோற்றமளிக்கின்றார். ஆனால் அதனை நம்பி நீ அவரை திருமணம் செய்து கொண்டால் அவருடைய முழு சுயரூபம் சிறிது நாளிலேயே உனக்கு தெரிய வரும். அவர் ஒன்றும் அவ்வளவு நல்ல குணம் படைத்தவர் அல்ல. உன்னை நேசிப்பது ஒன்றை தவிர வேறு எந்த ஒரு விஷயமும் அவரிடத்தில் நல்ல விஷயம் இல்லை. அவரை திருத்த வேண்டும் என்று நீ முயற்சி செய்தாலும் அது நடக்காது. ஒருவரை நிச்சயமாக முழுவதுமாக திருத்துவது என்பது நடக்க இயலாத ஒன்று. அவர் பல பொய்களையும் பல உண்மைகளையும் உன்னிடம் மறைத்திருக்கின்றார். பல பொய்களை உன்னிடம் கூறியிருக்கின்றார். கெட்ட பழக்கங்கள் உண்டு. இப்படிப்பட்ட ஒருவரை நம்பி நீ அவரை திருமணம் செய்தால் உன் வாழ்க்கையே நரகமாகிவிடும். இங்கு பல பெண்களின் வாழ்க்கையும் அப்படித்தான் நரகமாகி இருக்கின்றது. நீயும் அதில் சிக்கிக்கொள்ளாதே. உன்னுடைய பெற்றவர்கள் உனக்கான நல்ல வரனை தேர்ந்தெடுப்பார். அவர்களின் சொல் பேச்சு கேட்டு நட. இத்தனை நாட்களாக உன்னை பார்த்து கொண்டவர்களுக்கு உனக்கு நல்லது செய்ய நிச்சயமாக தெரியும். நீயாக நம்பி சென்றவரை நினைத்து நம்பி ஏமாந்து உன்னுடைய வாழ்க்கையை தொலைத்து விடாதே. பின்பு அழுகும் பொழுதும் உனது கரத்தை பிடிப்பவர் உன்னுடைய பெற்றவர்களாகத்தான் இருக்கும். அவர்களுடைய மனதை நீ வீணாக்கி விடாதே, நாசம் செய்து விடாதே. நீ நம்பி சென்றவன் நல்லவனாக இருந்தால் கூட பரவாயில்லை. ஆனால் இப்பொழுது நீ விரும்பும் நபர் நல்லவர் அல்ல என்பதையும் உன் அப்பா நான் உன்னிடத்தில் கூறிவிட்டேன். நீ அவரை திருமணம் செய்து கொண்டால் விரைவிலேயே அவருடைய உண்மையான சுயரூபம் உனக்கு தெரிய வந்து அவரை பிரிய நேரிட்டு உன் வாழ்க்கையை தொலைத்தது போல் ஆகிவிடும். எனவே தான் முன்கூட்டியே உன்னிடத்தில் கூறுகின்றேன். அவர் உனக்கு வேண்டாம். அவர் உனக்கு பொருத்தமானவர் அல்ல. உனக்கு பொருத்தமானவரும் உன் மனதுக்கு பிடித்தமான உறவும் உன்னை நிச்சயமாக தேடி வரும். அதுவரை சற்று பொறுமையுடன் காத்து கொண்டிரு. ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா.